அனைவருக்கும் வணக்கம். ரொம்ப கத்தி என்னால் பேச முடியாது. ஏன்னா வழக்கமாக பேசுகிறத விட நான் ரொம்ப லோவாக தான் பேசி ஆகணும். ஏன்னா உடம்பு சரியில்லை. ரொம்ப கத்தி பேச ஆரம்பித்தா இருமல் வர ஆரம்பிச்சிடுது. அதனால இந்த வீடியோவை பார்க்குறவங்க யாராக இருந்தாலும் தயவு செஞ்சு கொஞ்சம் அமைதியான இடத்துல பாருங்கள். அப்படிலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் ஸ்கிப் பண்ணிட்டு போயிடுங்க. சரிங்களா? ரொம்ப ஃப்ரீயாக இருக்கிற நேரத்தில் பாருங்கள். இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு முக்கியமான ஒரு விஷயம். இதை பற்றி சொல்லணும்னு நான் ஒரு 5-6 மாசமா நான் யோசிச்சுட்டே இருந்தேன். இதை பற்றி நம்ம சொல்லலாம்னு சொல்லிட்டு. இருந்தாலும் அது கரெக்டாக வரல. தள்ளி போயிட்டே இருந்தது. ரொம்ப சஸ்பென்ஸ் வேணாம். என்னன்னு சொல்லிடுறேன் பாருங்க. ஒரு 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 வருஷத்துக்கு முன்னாடி எனக்கு ஒரு புக் ஒன்று அறிமுகமாச்சு. அது என்னன்னா ஒரு எக்கனாமிக் புக்கு. அது யூபிஎஸ்சி ப்ரெப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு யூடியூப் சேனலுங்க. நம்ம சேனல்லே நிறைய அந்த சேனலை பற்றி நம்ம சொல்லியிருப்போம். கிளாஸில் இருந்தால் அதில் வந்து நான் சஜஸ்ட் கூட பண்ணியிருக்கிறேன். இந்த இந்த கிளாஸுக்கு போய் அதில் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த சேனலில் ஒரு புத்தகத்தை பற்றி என்கிட்ட சொன்னாங்க. அது என்ன புத்தகம்னா காட்டிட பாருங்க ஃபஸ்ட்டு. ஸோ தெரிஞ்சுங்களா, இந்தியன் எக்கனாமி ஹேண்ட் புக் அப்படிங்கிற ஒரு புத்தகம். இது கேட்டன் அப்படிங்கிற ஒருத்தர் வந்து எழுதியிருக்காரு. இந்த ரொம்ப நேரம் தூக்கி பிடிக்க முடியல, கை வலி, ரொம்ப லோ எனர்ஜியாக இருக்குது, அதனால் கீழே வச்சுட்டேன். இந்த புத்தகத்தை பற்றி நான் என்ன சொல்ல போகிறேன் அப்படின்னா, ரொம்ப நல்ல புத்தகங்க இது. இந்தியன் எக்கனாமி படிக்கிறவங்க யாராவது இப்போ தான் நான் ஸ்டார்ட் பண்ண போகிறேன் அப்படின்னா தயவு செஞ்சு இந்த புத்தகத்தை வாங்குங்க. நல்லா இருக்குது, உண்மையிலேயே நல்லா இருக்குது. இந்த புத்தகம் வாங்குறதுக்கு முன்னாடி நான் வந்து ரமேஷ் சிங் புத்தகம் வாங்கியிருந்தேன். உங்களுக்கு தெரியும் இந்த புத்தகம். இதை வச்சு நம்ம ஒரு பிளேலிஸ்ட்டை கூட நம்ம சேனல் இருக்குது, நீங்கள் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. இந்தியன் எக்கனாமி பற்றி தான் அதில் படிச்சிருப்போம். இது வந்து ஒரு 16வது எடிஷன். இது ஒரு 1 இயர் பிஃபோர் வந்து நான் வாங்கியிருந்தேன். இந்த புத்தகத்தை ஃபுல்லாக நான் படிச்சுட்டேன். ஒரு 2 வாட்டி நான் ரிவிஷனும் பண்ணியிருப்பேன் இந்த ரமேஷ் சிங் புத்தகத்தை. இப்படி படித்தாலும் எனக்கு சில இடங்கள் எல்லாம் கொஞ்சம் டவுட் இருந்தது. இது கொஞ்சம் புரியாத மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அதை சொல்லுவாங்க இல்லையா, மேலே பில்டிங்லாம் நல்லா நம்மளுக்கு நல்லா தெரிய ஆரம்பிச்சிருச்சு. ஒரு பில்டிங் இருக்குது, அந்த பில்டிங் எத்தனை ஜன்னல் இருக்குது, எத்தனை கதவு இருக்குது அப்படிங்கிற விஷயம்லாம் நமக்கு தெரிய ஆரம்பிக்குது. ஆனால் பேஸ்மெண்ட் என்னன்றது நமக்கு தெரியல. சாரி, எந்த அளவுக்கு வந்து பள்ளம் தோண்டி எந்த அளவுக்கு வந்து கீழே பேஸ்மெண்ட் போட்டிருக்காங்க அப்படிங்கிற எண்ணம் தெரியல நம்மளுக்கு. அதே போல் அந்த கீழே கூட அந்த மணலோடைய அந்த ஸ்ட்ரென்த்தும் மண்ணுடைய ஸ்ட்ரென்த்தும் நமக்கு என்னன்றது தெரியல. ஸோ அந்த மாதிரி தான் இருந்தது எனக்கு. அப்போ என்ன பண்ணிட்டு இருந்தேன், என்சிஆர்டி புத்தகங்களும் ஒரு வாட்டி இன்னொரு வாட்டி ரிவிஷன் பண்ணேன். அப்படி இருந்தாலும் கொஞ்சம் கொஞ்சம் தான் தெரிஞ்சது. முக்கியமான விஷயங்களுக்கு எனக்கு ரொம்ப தெரியாமல் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ரொம்ப ஃபாஸ்ட்டாக பேச முடியல, இருமல் வர மாதிரி இருக்குது. ஸோ அந்த சமயத்தில் தான் வந்து யூபிஎஸ்சி ப்ரெப் அப்படிங்கிற ஒரு யூடியூப் சேனலு. அதில் வந்து நான் அடிக்கடி ஃப்ரீக்குவெண்ட்டாக வந்து சில வீடியோஸ்லாம் பார்ப்பேன். அதில் சில டிப்ஸ்லாம் அவர் சொல்லுவார், அதெல்லாம் நான் கொஞ்சம் பார்ப்பேன். அந்த சமயத்தில் இந்த புத்தகத்தை பற்றி அவர் சொல்லியிருந்தார். இந்த மாதிரி கேட்டன் அப்படிங்கிற ஒருத்தர், அவர் வந்து இந்த எக்ஸாமை கிளியர் பண்ணவர் 2015. சரி இருங்க, கிளியர் பண்ணவர் நினைக்கிறேன். ஏன்னா எனக்கு அதுதான் ஞாபகம் இருந்தது, அப்போ இருந்தது. ஏதோ ஒரு டைமில் வந்து அவர் 2015 ஆல் இண்டியா ரேங்க்கு 860 வந்து வாங்கியிருக்காரு யூபிஎஸ்சி எக்ஸாமில். ஸோ அவர் தான் வந்து எழுதினார். பிடெக்கு ஐஐடி டெல்லியில் படிச்சிருக்காரு அப்படின்ற மாதிரி இந்த புத்தகத்தில் போட்டிருக்கு. ஸோ அவர் வந்து அடிக்கடி எக்கனாமிக் கிளாஸில் கூட அதை எடுப்பார். இப்போ ஸ்லீப்பி கிளாஸஸில் எடுத்துனுங்கிறாரு. அதை பார்க்காதவங்க பாருங்கள். இப்போ ரீசெண்டாக கூட வந்து இந்த வருஷத்தில் நடந்த எக்கனாமிக் கரண்ட் அஃபேர்ஸ்லாம் வந்து அவர் அந்த சேனலில் எடுத்திருந்தார் ஸ்லீப்பி கிளாஸஸில். பார்க்காதவங்க போய் பாருங்கள். ஸோ அந்த ஒரு புத்தகம், நான் ஒரு புத்தகம் எழுதியிருக்கேன்னு சொல்லிட்டு இந்த புத்தகத்தை வந்து அவங்க சஜஸ்ட் பண்ணாங்க. சரி, இது எனக்கு எப்படி கிடச்சிது அப்படின்னா, இதை ஃப்ரீயாகவே கொடுத்துருந்தாங்க. பிடிஎஃபாகவே அவன் அந்த யூடியூப் டெலிகிராம் சேனல்லே கொடுத்துருந்தாங்க. இதை நீங்கள் படிங்க அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருந்தாங்க ஃபஸ்ட் எடிஷனில். அதை நான் வாங்கி அப்போ நான் படிக்கலை. நான் படிக்காமல் ஒரு 5-6 மாதம் வந்து விட்டுட்டு நான் இது. ஏன்னா எப்பவும் ஒரு ரூல் சொல்லுவாங்க இல்லையா, ஒரே புக்கை ஃபாலோ பண்ணணும், புரியுதோ புரியலையோ ஒரே புக்கை ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறதுனால நான் அந்த பிடிஎஃப் கிடைச்சாலும் அதை நான் ஓப்பன் பண்ணி சும்மா ரஃபாக ஒன்று ஸ்க்ரால் பண்ணேன். ஆனால் அதுக்கப்புறம் படிக்கல. அது ஒரே ஒரு பேஜ் நான் படிக்கலை, எடுத்து வச்சுட்டேன். நான் ரமேஷ் இங்கே தான் ஃபாலோ பண்ணிட்டு இருந்தேன். அப்புறம் ஒரு நாள் ஒரு ஒரு முக்கியமான டேர்ம், இந்த சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு பிடிஎஃப் மாதிரி அந்த சேனல்லே கொடுத்தாங்க. யூபிஎஸ்சி ப்ரெப்லேயே என்ன பண்ணாங்க, ஒரு 30-40 பக்கம் இருக்கிற மாதிரி ஒரு சேனல், ஒரு பிடிஎஃப். அதாவது சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல்ஸ்னு சொல்லி ஒரு 17 கோல்ஸ் இருக்கு இல்லையா. ஸோ அது சார்பாக இந்தியாவில் என்னென்ன ஸ்கீம்லாம் கொண்டு வந்திருக்காங்க அப்படிங்கிறத ரொம்ப எளிமையாக அந்த டயக்ராமோடலாம் வந்து விளக்கி சொல்லியிருந்தாங்க. எனக்கு அந்த டயக்ராம் வந்து இந்த புத்தகத்தில் பார்த்தா ஞாபகம். அந்த ஞாபகம் வந்ததுக்கப்புறம் இந்த டயக்ராம் மூலமாக நமக்கு, ஏன்னா ஒரு காமன் மேன் வந்து பேசிக்கிற மாதிரி இது புரியலையே, இதை பாருங்கள், தெரியுதுங்களா. ஸோ இந்த மாதிரி ஒரு டயக்ராம் மாதிரி ஒரு டவுட்டு கேட்டால், நமக்கு டாக்ஸேஷன் இருக்குதா, டாக்ஸேஷனுக்கு ஒரு காமனர் வந்து டவுட்டு கேட்டால்
அதை ஒரு எக்ஸ்பர்ட் வந்து எப்படி வந்து ஈஸியாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுவார். டைரக்ட் டேக்ஸ்னா என்ன, இன்டைரக்ட் டேக்ஸ்னா என்ன அப்படிங்கிற மாதிரி இதில் சொல்லியிருந்தாங்க. எனக்கு அந்த பிடிஎஃப் படித்த உடனே ரொம்ப எளிமையாக பிடிச்சிதான். சரி, இந்த இந்த எக்கனாமி புக்கு ஒரு வாட்டி படிப்புமே அப்படின்னு சொல்லிட்டு நான் பண்ணேன். அதை டவுன்லோட் பண்ணி ஃபஸ்ட் எடிஷன் புக்கு நான் பண்ணேன், படித்தேன். எனக்கு முக்கியமான இந்த எக்கனாமியில் நிறைய சின்ன சின்ன டாபிக்லாம் புரியாமல் இருக்கு இல்லையா, அதை மட்டும் தேடி படித்தேன். ரொம்ப ஈஸியாக புரிஞ்சுது. ஆனால் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் பண்ணேன். அந்த ஃபஸ்ட் எடிஷன் இருக்கக்கூடிய 2-3 சாப்டர்ஸ் மட்டும் நான் பிரிண்ட் எடுத்தேன். ஒரு 3 சாப்டர், ஒரு இன்ஃப்ளேஷன், அப்புறம் மானிட்டரி பாலிசி, இந்த மாதிரி விஷயங்களை மட்டும். ஏன்னா இதெல்லாம் ரிப்பீட்டடாக வரும் இல்லையா எக்ஸாமில், அதில் கொஞ்சம் டிப்தான நாலேஜ் வாங்கிக்கலாம் அப்படின்றதுனால அந்த சாப்டர் மட்டும் பிரிண்ட் எடுத்தேன். அப்புறம் அது நல்லா இருந்தது. திரும்ப என்ன பண்ணேன், இன்னும் ஒரு 4-5 சாப்டர்லாம் எடுத்து ஒரு பாதி புக்கு, அதாவது கோர் எக்கனாமின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, இந்த அக்ரிகல்ச்சரு, இண்டஸ்ட்ரியல் செக்டாரு, இதெல்லாம் நான் நெக்லெக்ட் பண்ணிட்டேன். பிளானிங் கமிஷன்லாம் எப்படி யூபிஎஸ்சியில் கேட்க மாட்டாங்கன்றதுனால அதெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு ரொம்ப கோரான விஷயங்கள், பேங்கிங்கு, ஃபினான்ஷியல் செக்ஷனு, அப்புறம் மானிட்டரி பாலிசி, எக்ஸ்டர்னல் செக்டாரு, இந்த மாதிரியான விஷயங்களில் மட்டும் நான் பிரிண்டட் எடுத்து ஸ்பைரல் பெண்டிங்காக போட்டு படிச்சுட்டு இருந்தேன். இப்போ எங்கள் ஃப்ரெண்டுக்கு கொடுத்து ஒரு மேடம் இருந்தாங்க, அவங்ககிட்ட கொடுத்து அனுப்பிட்டேன், அவங்க படிங்கன்னு சொல்லிட்டு. அவங்களுமே நான் சஜஸ்ட் பண்ணி அவங்களும் பிரிண்ட் போட்டாங்க. ஸோ அதனால் நீங்கள் 2மே வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்ககிட்ட கொடுத்துட்டேன். இது ஏன் நான் கொடுத்தேன் அப்படின்னா, நான் பிரிண்ட் போட்டு வந்து ஒரு 1 வீக்லேயே என்ன பண்ணிட்டாங்க, அந்த சேனல்லே வந்து இந்த புக்குடைய செகண்ட் எடிஷன், இதில் பாருங்கள் செகண்ட் எடிஷன் இருக்குதா, இந்த செகண்ட் எடிஷன் வந்து அமேசானில் கிடைக்குது, இன்னும் ஒரு மாதத்துக்குள்ளே இது வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு வேணும்னான்றவங்க ப்ரீ புக்கிங் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. நான் உடனே ப்ரீ புக்கிங் போட்டேன். ஏன்னா ரொம்ப பிடிச்சது இல்லையா. என்ன தான் நம்ம ஜெராக்ஸ் எடுத்து அது ஸ்பைரலில் உட்காந்து படித்தாலும் ஒரு புத்தகமாக படிக்கும்போது நல்லா இருக்கு இல்லையா. பேசிக்காக நம்ம சேனல் நம்ம புக் ரிவ்யூ தான் பண்ணிட்டு இருந்தோம். இப்போ தான் அப்படியே சடன் சேஞ்சாக வந்து கிளாஸஸ் எடுத்துகிட்டு இருந்தோம். அப்படிங்கிறதுனால சரி புக்காக வாங்கிடலாம். எனக்கு ரொம்ப பிடிச்ச புக்காக இருந்துச்சு. எக்கனாமியை ரொம்ப இலகுவாக எனக்கு புரிய வைக்கக்கூடிய ஒரு புத்தகமாக இருந்ததுனால ஆர்டர் போட்டேன். ஆனால் ஆர்டர் போட்டு 1 மாதம் ஆச்சுங்க வர்றதுக்கு. அந்தளவுக்கு ரொம்ப லென்த்தான ஒரு டைம் பீரியட் ஆகிடுச்சு. ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் ரொம்ப தான் வந்துச்சு. 12ஆம் தேதி என்ன ரிலீஸ் ஆகிடுச்சு. ரிலீஸ் ஆகிட்டு எனக்கு கைக்கு வர்றதுக்கு ஒரு 22 அந்த மாதிரி டைம் ஆகிடுச்சு. இதை நான் வாங்கி 8 மாதம் ஆகுது. 7லேருந்து 6 மாதம் இருக்கும்னு நினைக்கிறேன். வாங்கின உடனே என்ன பண்ணிட்டேன், ஒரு வாட்டி ஃபுல்லாக படிச்சுட்டேன். படிச்சுட்டு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அடா நிறைய விஷயங்கள் புரியாமல் இருந்தது, இதில் புரிஞ்சுது அப்படின்னு. ஏன் அப்படின்னா, இப்போ நான் ரமேஷுங்க புத்தகத்தையும் படிச்சிருக்குன்னு சொன்னேன், இந்த கேட்டனுடைய இந்த எக்கனாமிக் ஹேண்ட் புக்கும் படிச்சிருக்குன்னு சொன்னேன் இல்லையா. இந்த ரமேஷுங்கிலிருந்து இந்த புத்தகம் எப்படி டிஃபர் ஆகுது அப்படின்னு பார்க்கும்பொழுது, இது ரொம்ப என்ன சொல்கிறது, டெக்னிக்கலான எக்ஸ்பர்ட் இருக்காங்க இல்லையா, நல்லா எங்களுக்கு சின்ன வயசுலேருந்தே இங்கிலீஷ் மீடியம் படித்தவங்கள தான், அவங்களுக்கு வந்து இந்த புத்தகம் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா நம்மலாம் வந்து தமிழ் மீடியம் தான் படிச்சிருக்கோம். அதனால் எனக்கு இந்த புத்தகம் படிக்கும்பொழுது ரொம்ப கஷ்டப்பட்டு தான் படித்தேன். ஏன்னா ரொம்ப டயரிங்கான ஒரு விஷயமா இருந்தால் அதாக இருந்தது இந்த புத்தகம் படிக்கும்போது. ஆனால் எனக்கு இந்த கேட்டனுடைய புத்தகம் படிக்கும்போது அந்தளவுக்கு இல்லை. ரொம்ப ஒரு லேமேனுடைய இங்கிலீஷில் தான் இருந்தது. ரொம்ப எக்ஸ்பர்ட்டான வார்த்தைகள்லாம் போட்டுலாம் வந்து இது எழுதலை. அது எனக்கு ரொம்ப இதுவாக இருந்தது. ஒவ்வொன்றுத்துக்கும் எக்ஸாம்பிள் கொடுத்துருந்தாங்க. ரொம்ப எக்ஸாம்பிள், சிம்பிளான எக்ஸாம்பிள் கொடுத்தாங்க. அதை வந்து ஒரு டீச்சர் வந்து நமக்கு சொல்லி கொடுத்து தான் புரியணும்னு அவசியம் கிடையாது. நீங்களே வந்து இந்த புத்தகத்தை எடுத்து படிச்சிங்கனாலே ஈஸியாக உங்களால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். ஆனால் ரமேஷுங்களாம் அந்த மாதிரி அவங்களால அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியாது. உடனே வந்து இந்த ரமேஷுடைய ஃபாலோவர்ஸ் வந்து கீழே கமெண்ட்டில் சொல்லலாம், நீங்கள் இந்த எடிஷன் இல்லாமல் பழைய எடிஷன் படிங்க, புது எடிஷன் படிங்க அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். பட் ஆனால் நான் படித்தது இந்த ஒரு எடிஷன் தான். ஸோ அதோடைய ஃபீட்பேக் தான் நான் இதில் சொல்லிட்டு இருக்கிறேன். அதை தான் நான் சொல்ல வேண்டியதாக இருக்குது. அதே போல் இந்த புக்கில் நான் எனக்கு ரொம்ப பிடிச்சது இன்னொரு விஷயம் என்ன தெரியுங்களா, இதில் வந்து ஒரு மாதிரி இந்த நூலுலாம் வச்சு நல்ல ஸ்டிச்சிங் கொடுத்துருந்தாங்க. அது ஒரு விஷயம். வாங்கி வந்து ஒரு 7-8 மாதம் ஆனாலும் இன்னுமே வந்து அந்த புத்தகத்தில் அந்த வாசனை போல் ரொம்ப குவாலிட்டியான ஒரு புக்குங்க இது. ஒரு நான் 400 ஒரு 450 கொடுத்து அந்த புத்தகத்தை வாங்கினேன். இல்லை 500 ஆகிடுச்சு கொடுத்து அந்த புத்தகத்தை வாங்கினேன். அப்படி வாங்கினாலும் அந்த குவாலிட்டி இருக்குது இல்லைங்களா, வேறு லெவல் குவாலிட்டிங்க. அது என்னத்தான் பெண்ட் பண்ணாலும் இந்த த்ரெட்டுலாம் வச்சு உள்ளே வந்து ஸ்டிச் பண்ணியிருக்காங்க. நல்ல சரியான ஒரு குவாலிட்டிங்க இது. இந்த புக்கு வந்து கடைசி வரைக்கும் ஒரு எக்கனாமிக்காக ஒரு பெஸ்ட்டான ஒரு புக்காக இருக்கும் அப்படின்ற மாதிரி எனக்கு ஒரு கான்ஃபிடென்ட்டே கொடுத்து வச்சுது. ஒவ்வொரு சாப்டர் முடிஞ்சது பிறகு அந்த சாப்டர் ரிலேட்டடாக என்னென்ன ப்ரிலிம்ஸ் கொஸ்டின்லாம் கேட்டிருக்காங்க, என்னென்ன மெயின்ஸ் கொஸ்டின்லாம் கேட்டிருக்காங்க அப்படிங்கிறதே வந்து இந்த புத்தகத்தில் வந்து கொடுத்துருந்தாங்க. இந்த புத்தகம் வந்து ஒரு ப்ரொமோஷன் வீடியோ மாதிரி உங்களுக்கு, இந்த வீடியோ வந்து ஒரு ப்ரொமோஷன் வீடியோ மாதிரி உங்களுக்கு தெரியும். பட் ஆனால் அப்படி கிடையாது. ஏன்னா இந்த புத்தகத்தை வந்து நம்ம இப்போ சொல்லிடக்கூடாது அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். ஏன்னா இது வந்து உங்கள்கிட்ட வந்து சேரணும் இல்லையா, ஒரு நல்ல புத்தகம். அந்த புத்தகம் வந்து நிறைய பேர்கிட்ட போய் சேரணும் அப்படிங்கிறதுனால தான் இந்த வீடியோவை பண்ணுறேன். இப்போ இந்த வீடியோ பார்க்குற உங்களுக்கு யாராவது வந்து
இந்த புத்தகத்தை படிக்கணும் அப்படின்னா நீங்கள் காசு கொடுத்து வாங்க வேண்டிய அவசியமே கிடையாது. இது வந்து ஃப்ரீயாக உங்களுக்கு கிடைக்குது. இந்த புத்தகம் வந்து உங்களுக்கு ஃப்ரீயாக கிடைக்குது. கேடன் சாருடைய வெப்சைட்டில் இருக்குதா என்னன்னு தெரியல, ஏன்னா அந்த வெப்சைட்டில் நம்ம பார்க்கல. எதுக்கு நீங்கள் போய் பாருங்கள். அப்படி இல்லை அப்படின்னா யூபிஎஸ்சி ப்ரெப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு யூடியூப் சேனல், யூபிஎஸ்சி PREP, யூபிஎஸ்சி ப்ரெப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு யூடியூப் சேனல், அது யூடியூப் சேனலாகவும் இருக்குது, டெலிகிராமும் இருக்குது. ஸோ அதில் போய் பார்த்தீங்கன்னா, டெலிகிராம் சேனலில் போய் பார்த்தீங்க அப்படின்னா இந்த செகண்ட் எடிஷனுடைய பிடிஎஃப்பும் கிடைக்கும், ஃபர்ஸ்ட் எடிஷனுடைய பிடிஎஃப்பும் கிடைக்கும். இந்த பிடிஎஃப்பை டவுன்லோட் பண்ணுங்கள். டவுன்லோட் பண்ணிவிட்டு உங்களுக்கு எக்கனாமியில் எந்த சாப்டர் உங்களுக்கு பிடிச்சிருக்கோ அந்த சாப்டர் போய் ஒரு வாட்டி படிங்க. அந்த சாப்டர் மட்டும் படிங்க. அதிகபட்சம் ஒரு 10லேருந்து 15 சாப்டர் தான், 15 பேஜஸ் தாங்க ஒவ்வொரு சாப்டருமே. அதனால் அந்த சாப்டரை உட்காந்து படிங்க. ஒரு 2-3 சாப்டர் படிங்க. படித்ததுக்கப்புறம் உங்களுக்கு நல்லா பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் ஜெராக்ஸே போட்டுக்கலாம். பிடிச்ச சாப்டர் மட்டும் ஜெராக்ஸ் போட்டுக்குங்க. இல்லை புத்தகமாக வாங்கினாலும் புத்தகமாக வாங்கி படிங்க. இந்த வீடியோ யாருக்கு அப்படின்னா 2027 யாரெல்லாம் வந்து யூபிஎஸ்சி ப்ரிலிம்ஸ் வந்து அட்டெம்ப்ட் கொடுக்க போகிறீங்களோ அவங்களுக்கானது. இந்த 2026 ப்ரிலிம்ஸுக்கு வந்து இன்னும் ஒரு 4 மாதம் தான் இருக்குது. இதுக்குள்ளே இன்னொரு புத்தகத்தை ஆல்ரெடி இங்கே வேறு ஒரு புத்தகத்தை படிச்சிருப்பீங்க. அதுலேருந்து ஃபுல்லாக ஜம்ப் பண்ணி இந்த புத்தகத்துக்கு வரணுன்றது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். தயவு செஞ்சு அதை பண்ணாதீங்க. யாரெல்லாம் இப்போ ஒரு புத்தகத்தை கரண்ட் புத்தகத்தை வந்து படிச்சுட்டு இருக்கீங்களோ அதை அப்படியே ஃபாலோ பண்ணுங்கள். ஏதாவது 1-2 டவுட் இருக்குது, இதை ஏதாவது சொல்லிக் கொடுக்குறது வசதியாக இருக்கணும்னா அப்போ இந்த புத்தகத்தை வந்து ரெஃபர் பண்ணிக்கோங்க. இல்லை நான் இதுக்கப்புறம் எக்கனாமி தொடவே இல்லை, ஃபஸ்ட்டுக்கு அப்புறம் தான் தொட போகிறேன் அப்படின்னா அப்போ இந்த புக்கு வந்து ரொம்ப ஒரு பெஸ்ட்டு சாய்ஸ்ன்னு நான் சொல்லுவேன். காரணம் என்னென்னா, ரமேஷ் இங்கே படிச்சிருக்கேன், அதன் பிறகு என்சிஆர்டி கொஞ்சம் படிச்சிருக்கேன் அப்படின்னு. அதனால் எனக்கு இந்த புத்தகம் வந்து ரொம்ப எளிமையாக இருந்துச்சு. ஒருவேளை நான் வந்து ரமேஷ் இங்கே படித்ததுனால இப்படி இந்த புத்தகம் படிக்கும்போது எனக்கு ரொம்ப இலகுவாக புரிஞ்சுதா அப்படின்றது தெரியல எனக்கு. யாராவது டேரெக்டாக இந்த புத்தகத்தை படிக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத கீழே கமெண்ட்டை சொல்லுங்கள். ஏன்னா அந்த வீடியோ பார்க்குறேன் மற்றவங்களுக்கு அது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா எக்கனாமிக் கொஞ்சம் தெரிஞ்சதுனால இதை படிக்கும்போது நம்மளுக்கு ஈஸியாக இருந்தால், இல்லை எதுவுமே தெரியாத படிக்கும்போது இது புரிஞ்சுதா அப்படிங்கிறது ஒரு கன்க்ளூஷன் வரணும் இல்லையா? ஸோ அதனால தான் சொல்கிறேன். இந்த புக்கு நான் வந்து ரெஃபர் பண்ணுறதுக்கு 2 காரணம். 1, ரொம்ப எக்கனாமியானது ரொம்ப எளிமையாக புரியுது. 2வது, ஃப்ரீயாக இருக்குது. அதனால தான் இந்த புத்தகத்தை நான் வந்து எல்லாருக்கும் ரெஃபர் பண்ணுறேன். ஸோ இந்தியன் யூபிஎஸ்சி படிக்கக்கூடியவங்க இந்தியன் எக்கனாமி ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்க தயவு செஞ்சு இந்த புத்தகத்துடைய பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணுங்கள். பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணிவிட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா, அந்த சாப்டர்லாம் பிடிச்சிருந்தா எதிர் ஜெராக்ஸ் எடுத்துக்கோங்க. அப்படி இல்லை அப்படின்னா இந்த புத்தகத்தை வாங்குங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு புத்தகங்க அது. இப்போ நான் பார்த்தீங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய சாப்டர்ஸ்லாம் இருக்குது. ஒவ்வொரு சாப்டர்ஸாக இருக்கும் பாருங்கள். இது பாருங்கள். இப்போது இந்த நீங்கள் இதே ரமேஷ் சிங் புத்தகத்தை பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், இப்போ நான் அதில் காட்டினேன் இல்லையா, இது அப்படியே பாருங்கள். ரமேஷ் சிங் புத்தகத்தில் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், எல்லா இடத்துலையும் மார்க் பண்ணி வச்சுருப்பேன். இதில் வந்து நிறைய எக்கனாமி ரிலேட்டடாக இல்லாத விஷயங்கள்லாம் இருக்கும். இப்போ அதெல்லாம் வந்து இப்போ அக்ரிகல்ச்சர் எடுத்துக்கலாம். அக்ரிகல்ச்சர் நம்ம இங்கேயும் படிப்போம், அதன் பிறகு மெயின்ஸுக்கு ஒரு இடத்துலையும் படிப்போம், ஜாகிரஃபிலையும் படிப்போம். இப்படி பல இடங்களில் திரும்ப ஒரே டாபிக் வந்து திரும்ப படிக்கிறதுனால அப்படி இல்லாமல் இன்ஃப்ளேஷனா மானிட்டரி பாலிசியா அதை மட்டும் இங்கே படிக்கணும், அக்ரிகல்ச்சர் திரும்பி இங்கே படிக்கக்கூடாது. ஸோ இது மாதிரி தேர்ந்தெடுத்து படிங்க, அப்போ தான் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரி, இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். ஒரு நல்ல புத்தகத்தை பற்றி உங்களோட நான் சஜஸ்ட் பண்ணதில் ரொம்ப சந்தோஷம் எனக்கு. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நாளையிலேருந்து கிளாஸ் ஸ்டார்ட் ஆகும். முக்கியமான ஒரு விஷயம், நாளையிலேருந்து எப்படி கிளாஸ் ஸ்டார்ட் ஆகும்னா, ரொம்ப இம்பார்ட்டண்டான டாபிக் மட்டும் நான் எடுத்து கிளாஸ் தான் கொண்டு போக போகிறேன். அதனால் ஒரு சீக்வன்ஸ் இல்லாமல் இருக்கும், அதை மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இருமல் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. நாளையிலேருந்து கிளாஸ் சந்திப்போம். சரிங்களா? நன்றி.